ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து நிற்கிறான் பாருங்க தலைவன். வந்தே பாரத் அம்ரிஸ்டருக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிற இந்த ட்ரெயின் 3:15க்கு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ஓல்டு டெல்லி DLI ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3:15க்கு ஷார்ப்பா கிளம்பும் மத்தியானம். அம்ரிஸ்டருக்கு 8:45க்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இந்த ட்ரெயின் கம்பேர்ட் டு மிச்ச ட்ரெயின்ஸோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். ஆனா சார்ஜ் வைஸ் 1250 ரூபி பர் டிக்கெட் வரும். ஏசி சேர் கார், எக்ஸிக்யூட்டிவ்னா அதோட கூட வரும். பட் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ட்ரெயின் இன் இந்தியா. இதுல நம்மளோட அம்ரிஸ்டர் டிராவல் தொடங்குது. வாங்க பாதரா எப்படி இருக்கு, எப்படி நம்மளோட டிராவல் இருக்கு, அது எல்லாமே பார்க்கலாம். 2:24 ஆகுது இப்ப டைம். 3:15க்கு இந்த ட்ரெயின் எடுக்கும். செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புது. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். வாங்க ட்ரெயின்ல போர்ட் பண்ணி என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வந்தே பாரத்தோட சீட்டிங் பொசிஷன்ஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். லெஃப்ட் சைடு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 seats அண்ட் ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 seats அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். இதே எக்ஸிக்யூட்டிவ் கேபினா இருந்ததுன்னா 2x2ங்கிற அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயுமே ஒரு கிராஸ் ஆகிற ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி செக்ஷன் இருக்கு. வெளியில இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்தாலும் அதை ப்ராப்பரா பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு கரெக்டா சர்வ் பண்றாங்க. இதுல நம்ம ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட், ஈவன் எக்ஸிக்யூட்டிவ் கம்பார்ட்மெண்ட்டுக்குமே பை வாக் நீங்க வந்து போக முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பார்க்கறதுக்காக நீங்க டிராவல் பண்ணி போக முடியும். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போய் பார்க்கறது தான். தென் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இதுல எல்லாமே பக்காவா இருக்கும். இதுல நான் நிறைய இடத்துல என்ஜாய் த வியூஸ் வித் பேக்ரவுண்ட், ஆக்சுவல் பேக்ரவுண்ட் போட்டிருப்பேன். பேக்ரவுண்ட் மியூசிக் எதுக்காகனா நான் போறப்ப அந்த வியூ நீங்க சீட்டிங் பொசிஷன்ல உட்காந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஏன்னா நான் பேசிட்டே வரதுனாலயோ இல்ல ஒரு அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பிளே பண்றதுனாலயோ ஒரு விஷயம் இருக்காது. நீங்க அதை ரியலா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக நிறைய இடம் கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த ஸ்டேஷன், இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேட் தாண்டி நம்மளுக்கு அம்ரிஸ்டர் கொண்டு போய் சேர்க்குது. 2 ஸ்டேட்ஸ், 3 ரீஜியன்ஸ். அதாவது 3 ரீஜியன் ஏன் சொல்றேன்னா டெல்லியில இருந்து எடுக்குது இல்லையா. டெல்லிங்கிறது தனி யூனியன் டெரிட்டரி. அது தவிர ஹரியானா, பஞ்சாப். ஹரியானால பாத்தீங்கன்னா பானிபட், கர்னால், குருஷேத்ரா, அம்பாலாங்கிற ஸ்டேஷன். அடுத்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா லூதியானா, ஜலந்தர், அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டர் தான் நம்மளுக்கு டெஸ்டினேஷன். ஸோ இந்த ரீஜனை தாண்டி தான் நம்மளுக்கு அங்கே போகிறோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸ், மல்டிபிள் சிட்டிஸை கிராஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த நேச்சர், அங்கே இருக்கிற அந்த லிவிங் அட்மாஸ்பியர் இதெல்லாம் எப்படி இருக்கு. அங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபார்மிங் தான். அது எல்லாமே இதில் நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு வியூ இருக்குமோ அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். பாருங்க, சூப்பராக இருக்கும். சில இடத்துல மட்டும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். நான் போட்டிருப்பேன் அங்கேயே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பேன். பாருங்க, நல்லா இருக்கும். இந்தியன் டாய்லெட், ஒரு மிரர், வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டு. இப்போ தான் டிபார்ட் ஆகுது ட்ரெயின். நல்லாவே க்ளீனாக தான் இருக்குது. நல்லாவே க்ளீனாக தான் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும். இது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் பொறுத்த வரைக்கும் 2x2 ரோ சீட்ஸ் கொடுத்துருவாங்க. இது ரொட்டேஷன் சீட்ஸு, நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சீட்ஸ் இது. இது அதோட கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், பட் காஸ்ட்லி. உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ணி கம்ப்ளீட் வியூவை என்ஜாய் பண்ணிட்டு உங்களால் போக முடியும். எல்லா சீட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு நியூஸ் பேப்பர் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. இது தவிர நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு அதுக்கான சார்ஜ் கொடுத்து, ஃபுட்டுக்கான சார்ஜ் கொடுத்து அது வந்தே பாரத் 3:15க்கு டிபார்ட் ஆகும். ஆன் ஷெட்யூல் கொடுத்து இந்த டயத்துக்கு ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. டெல்லியிலேருந்து, ஓல்டு டெல்லியிலேருந்து டிபார்ட் ஆகிற டைம் 3:15க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து டிபார்ட் ஆயிருக்கு. அம்ரிஸ்டருக்கு நைட் 8:45 தான் டைம், ரீச் ஆக வேண்டிய டைம். கிட்டத்தட்ட ஒரு 5:30 to 6 hours நம்மளுக்கு வந்து ட்ராவலிங் இருக்க போது. வந்தே பாரத் பொறுத்த வரையும் ப்ரீமியம் ட்ரெயின்னு சொல்லியாச்சு. நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பாஸ் ஆகிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஈவன் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அது கிராஸ் ஆகிற அந்த ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும், சீனிக்காக இருக்கும். ஏன்னா பஞ்சாப் பொறுத்த வரையும் ஃபுல்லாகவே ஃபார்மிங் தான். இப்போ நம்ம ஓல்டு டெல்லியிலேருந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபர்தர் வியூஸ் எல்லாமே கிளியராக இருக்க போது. விர்ச்சுவலாக அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். சீனிக்காக இருக்கும் வியூஸ்லாம். முடிஞ்ச வரையும் நீங்களே அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி காமிச்சிட்டே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க விர்ச்சுவலாக நம்ம டூராக கண்டினியூ பண்ணலாம். புல்லிங் மூவ் எல்லாமே சூப்பர். புல்லிங் அந்த ஒரு ரெகுலர் ட்ரெயினில் ஒரு புஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புஷ் எதுவுமே தெரியல. நார்மல் ஒரு ஜெர்க் ஃப்ரீ மூவ் தான் கிடச்சிருக்கு. மூவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம்.
வந்தே பாரத் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த ரூட் சூப்பரான ரூட். நார்த் இந்தியா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்தே பாரத் மாதிரி ஒரு ப்ரீமியமான ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். பார்க்கலாம். இந்த அம்ரிஸ்டர் vlog ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருந்ததுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் vlog ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனில் இறங்கி இதான் இந்த ஸ்டேஷன், இதோட ட்ரெயின் கோடு இது இங்கே நிற்கும் அப்படி அதெல்லாம் சொல்கிறத விட ட்ரெயினில் எனக்கு பதிலாக நீங்கள் உட்காந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று ட்ராவல் பண்ணுறது வந்து ட்ரெயினில் என்ன ரீசன், ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பதிலாக ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது ஒன்று மணி வைஸ் நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெயினில் போகும்போது தான் நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த பேரி ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், கல்டிவேஷனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கல்ச்சராக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு மாதிரியான கல்ச்சர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ட்ராவல் பண்ணுறோம்னா ஒன்று அக்ரி ஃபீல்ட்ஸை பார்ப்பீங்க, இல்லை ஹவுசஸ் பார்ப்பீங்க, இந்த மாதிரி இடம் தான் பார்ப்பீங்க. பட் நார்த்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சில இடம்லாம் அப்படியே ஃபுல்லாக ஒரு வயல்வெளியாக இருக்கும். சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் காடு மாதிரி இருக்கும். சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். பஞ்சாப் சைடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது மெயினாக அங்கே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா அக்ரிகல்ச்சர். நீங்கள் இந்த வீடியோஸில் மேஜராக பார்த்துருப்பீங்க. நான் நிறையா ஷார்ட்ஸ் வந்து இப்போ காமிச்சதை தவிரவும் நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கல்டிவேஷன் தான். அங்கே ட்ராவல் ரூட்ஸில் அத்தனையுமே கல்டிவேஷன். கிட்டத்தட்ட நான் இந்த சீரீஸில் ஒரு டெல்லி டு அம்ரிஸ்டர் ட்ராவல் சீரீஸில் ஒரு 50% ஆஃப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல்டிவேஷன் தான். அதாவது அக்ரிகல்ச்சர் தான். அவங்க இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சரோட மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் அதாவது நம்ம ஸ்டேட்டில் ரொம்பவே மிஸ் ஆகுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது வயல்வெளி தான் நிறையா பார்ப்பீங்க. இப்போ பாருங்களேன், ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தான் நிறையா பார்க்குறீங்களே தவிர அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஃபீல்ட்ஸ் தான், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் தான். அவ்வளோ சூப்பர்வான ஒரு அக்ரி மெயின்டெனன்ஸ் அங்கே பண்ணுறாங்க பஞ்சாப் சைடில். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது எல்லாமே பார்த்துட்டே போக முடியும். இந்த ட்ரெயின் எஸ்பெஷலாக நம்ம 315க்கு எடுக்கிறதுனால மேஜர் போர்ஷன்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே நல்லா விசிபிலிட்டியோட பார்த்துக்கிட்டே போயிடுவீங்க. ரிட்டன் ட்ரெயின் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அங்கேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை பார்த்துக்கிட்டே வந்துடலாம். ஸோ பக்காவான ஒரு ட்ரெயின் ஜேர்னியாக இது அமையும். நான் அதை பிளான் பண்ணி தான் இதை எடுத்தேன். இந்த ஜேர்னியில் நம்ம ட்ரெயின் vlog மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எந்த ஹோட்டலில் நம்ம நியூ டெல்லியில் ஸ்டே பண்ணுறோம், அங்கே அம்ரிஸ்டரில் எங்கே ஸ்டே பண்ணுறோம், அந்த ஹோட்டலோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹோட்டலோட vlog, இது எல்லாமே அங்கே அம்ரிஸ்டரில் பொற்கோவிலோட vlog, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் கொடுக்க போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதை தவிர ஷார்ட்ஸுக்காகவும் இந்த சீரீஸோட ஷார்ட்ஸுக்காகவும் நிறையா வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தனி பிளேலிஸ்ட் முடிஞ்சால் தரேன், நீங்கள் பாருங்கள். இல்லை இந்த பிளேலிஸ்ட்லேயே கூட நான் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். சூப்பர்வான ஒரு vlog-ஆக உங்களுக்கு காமிச்சு கொண்டு போகிறோம். இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஷன் ரீச் ஆக போகுது. பட் இதுக்கான ட்ராவல் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே போயிருக்கும். ஒரு 5.5 hours நம்ம இந்த ஜேர்னி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜேர்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சென்ஸ் நம்ம வந்து ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறத விட நம்மளுக்கு அதில் போகக்கூடிய அந்த வே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அந்த வேஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் வந்தே பாரத் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின், போகிற ரூட்டும் ஸ்பெஷல் ரூட், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அந்த ட்ராவல்ங்கிறது. அம்பாலா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன், ஹரியானா. 198 கிலோமீட்டர், 2.25 மணி நேரம் 2 நிமிஷத்தில்
கடந்து அம்பாலா ஸ்டேஷனுக்கு ஆன் டைமில் வந்தே பாரத் அரைவாயிருக்கு. இதாங்க அம்பாலா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன். பெருசாக தான் இருக்குது இந்த ஏரியாவில், அது பெரிய ஸ்டேஷன் நினைக்கிறேன், அதனால தான் நிற்கிது. இடையில குருஷேத்ரா, சோனிபட், பானிபட் எங்கேயுமே ட்ரெயின் நிற்கல. அம்பாலா ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஆன் டைமில், பக்கா ஆன் டைமில் ட்ரெயின் மூவ் பண்ணுறாங்க. அம்பாலா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன். ஆக்சுவலாக சோனிபட், பானிபட், குருக்ஷேத்ரா எங்கேயுமே ட்ரெயின் நிற்கல, கம்ப்ளீட் ரன் தான். வண்டி எடுத்ததுலேருந்து 198 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன். 2 hours 15 minutes, அகைன் ஒரு 2 minutes, 2 hours 17 minutes ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கிற அம்பாலா கண்டோன்மெண்ட் ஜங்ஷன். இங்கேருந்து வண்டி டிபார்ட் ஆகிருக்கு ஆன் டைமுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா லூதியானா தான் நம்மளுக்கு ஸ்டாப்பு. 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி லூதியானாவில் தான் நம்ம அடுத்து ஸ்டாப் பண்ணுவோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லூதியானா நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே பேரி ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பேரி ஃபீல்ட்ஸ் தான். பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்கிற லூதியானா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். லூதியானா ரயில் நிலையம் 311 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் லூதியானா ரயில் நிலையம் வந்து அடைஞ்சிருக்கு. பஞ்சாப்ல இருக்கிற லூதியானா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த ஸ்டேஷன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்வாரா, ஜலந்தர், பீஸ்னு 3 ஸ்டேஷன். அதை தாண்டி அம்ரிஸ்டர் தான். ஆனால் அந்த ஸ்டேஷன்லாம் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இருட்டிடும். லூதியானா சிட்டி லூதியானா சிட்டி. எவ்வளோ கிளாரிட்டி எடுக்க கஷ்டம், மெனக்கெட்டு எடுக்கணும் அவ்வளோதான். பஞ்சாப் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் முறைகள்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம வந்து செங்கல் இது யூஸ் பண்ணி, சிமெண்ட் யூஸ் பண்ணி கட்டுற மாதிரி இவங்க செங்கல் மண் யூஸ் பண்ணி கட்டுறாங்க. பில்லர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இடையில செங்கல் மண்ணை வச்சு தான் அவங்க கட்டியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பில்டிங் அப்படி தான் இருக்குது. நான் பார்த்துட்ருக்க வரேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேமில். மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் அப்படி தான் இருக்குது. லூதியானா சிட்டி மிகப்பெரிய சிட்டிங்க. நிறையா நான் கவர் பண்ணதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. பெரிய சிட்டி. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா இருக்குது சிட்டி. இந்த லூதியானாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்வாரான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அப்புறம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட், அதுக்கப்புறமா பீஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அம்ரிஸ்டர் தான். இப்போ ஒரு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம் லூதியானா தாண்டி. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அம்ரிஸ்டர் தான். ஏன்னா அதுக்கு அந்த ஸ்டேஷன்ஸ் நான் கவர் பண்ணும்போது உங்களுக்கு இருட்டி இருக்கும். ஸ்டேஷன் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். இப்போ வழியில் எவ்வளோ தூரம் முடியுதோ நான் கவர் பண்ணி காமிச்சிட்றேன். நீங்கள் லைவாக வந்தால் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு இருக்கணுங்கிறது தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெயினில் சீட்ஸ் வேறு ப்ராப்ளமாக இருந்தது, எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஒருவங்கள்ட்ட சீட்டு கேட்டு அவங்க அந்த பையன் சீட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மேக்ஸிமம் என்ன பாசிபிலிட்டியோ அந்த பாசிபிலிட்டி ட்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. வந்தே பாரத்தில் இருக்கிற இந்த ஷார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம வியூவர்ஸுங்கிறதுக்காக மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும்.
நிறைய ஏற்றத்தாழ்வுகள், சின்ன சின்ன குடிசை நிறைய பார்க்க முடியுது ட்ராக்கை ஒட்டி. அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஈவன் டெல்லியிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் நிறையா பார்க்கலாம். சின்ன சின்ன குடிசைகள் நம்ம ரயில்வே ட்ராக்கை ஒட்டி அவ்வளோ இருக்கும். சேரியில் வாழ்கிற மக்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதை தாண்டி பெரிய பெரிய பில்டிங்கும் எக்கச்சக்கமாக பார்த்தேன். இங்கே லூதியானா தாண்டி அம்ரிஸ்டர் போகிற ரூட்லேயுமே என்டையராக அதே மாதிரி தான் நிறையா நம்மளுக்கு பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா சான்ஸ்லெஸ் கிட்டத்தட்ட நான் ட்ராவல் பண்ணி வரதில் இங்கே பாருங்கள், வீடு அவ்வளோ பெரிய ஊர், இடையில இவ்வளோ பெரிய ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இது இல்லாமல் இங்கே எங்கேயுமே இல்லைங்க. அப்படி ஒரு விவசாயம் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. சூப்பர்வான ஒரு சிட்டியாகவும் இருக்குது பஞ்சாப். ஜலந்தர் கண்டோன்மெண்ட்டுங்க. ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரீச் ஆகிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் ட்ரெயின் ஸ்பீட் ஆஸ் வெல் அஸ் வியூஸ், எக்ஸலண்ட் வியூஸ். ட்ரெயினில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃப்ளைட்டில் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி ட்ரெயினில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில், ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் ப்ளஸ் நியூஸ் பேப்பர் ஒன்று வந்துடும் சீட்டுக்கு. 2 பேசஞ்சர்னால் 2 பேருக்கும் கொடுத்துருவாங்க. இதை தவிர அடிஷ்னலாக ஒரு ட்ரெயின் ஹாஃப் டிஸ்டன்ஸை கவர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் ரெக்வஸ்ட் அனதர் வாட்டர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணும்னு சொன்னீங்கன்னா 500 ml வாட்டர் பேக் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதாங்க ஜலந்தர் ரயில்வே ஸ்டேஷன், ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். பி ஸ்டேஷன் அரைவ் ஆகுதுங்க. லூதியானா பஞ்சாப் அடுத்து நம்ம இப்போ பி ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டுருக்கோம். ஆன் டைமில் அரைவ் ஆகுது. இந்த ஸ்டேஷன் பேர் பீஸ் தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு நேமில் வச்சுருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் நான் செக் பண்ணும்போது பீஸ் அப்படின்னு தான் இருக்குது. நான் போர்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், எந்த போர்டையும் காணும். பீச் ஸ்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப இன்டீரியராக தாங்க இருக்குது இந்த மாதிரி பிளேசஸ்லாம். இங்கெல்லாம் பெருசாக கூட்டமும் இல்லை, பெரிய சிட்டி மாதிரியும் இல்லை எந்த பிளேஸுமே சரௌண்டிங்கில். இப்போ நான் வந்த வரையும் ஜலந்தருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய சிட்டி மாதிரி எதுவுமே தெரியல. இந்த மாதிரி இன்டீரியராக தான் வந்தது. ட்ரீம் டெஸ்டினேஷனான அம்ரிஸ்டர் ரீச் ஆயாச்சு. 8:45 வந்தே பாரத் ஆன் டைமுக்கு நம்மளை ரீச் பண்ண வச்சுருக்காங்க. சூப்பரான ட்ரெயின்ங்க. 5.5 hours நம்மளை ஷாப்பாக கொண்டு வந்து அம்ரிஸ்டரில் ரீச் பண்ண வச்சாச்சு. அடுத்து நம்மளோட பொற்கோவில் ஜாலியன் வாலாபாக் ஜேர்னிஸ் பிகின்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு வண்டியில் ஏறிட்டோம். எலக்ட்ரிக் ஆட்டோவில் தான் ஏறியிருக்கோம். 200 rupees கேட்குறாரு. ஏன்னா கொஞ்சம் தூரம் போகணும், குருதுவாராக்கு பேக் சைடில் இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால பரவாயில்லன்னு எடுத்தாச்சு. ஏன்னா ஆட்டோலாம் கேட்டோம், 300 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஆட்டோவே எடுத்தாச்சு. தலைவர் புதிய ரேட்டில் கிளம்பி போயிட்டு இருக்காரு. பார்ப்போம். டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு சொல்கிறேன்.